அதனாலதான் இயேசு சொன்னாரு அந்த சட்டம் வேறொரு காரணத்துக்காக இருந்தது. என்ன சட்டம்? அந்த சட்டம் சட்ட புத்தகம். இல்ல, புத்தகத்துல இருக்கிற இந்த சட்டம் மனிதனால உருவாக்கப்பட்டது. இயேசு சொன்னார் அந்த சட்டம் உங்களை மனம் திரும்புதலுக்கு வழி நடத்துற ஒரு பள்ளி ஆசிரியர். இல்ல, நீங்க பைபிளோட சட்டத்தை பத்தி பேசினா நான் குரானோட சட்டத்தை ஒப்பிட்டு பார்த்தா சட்டம்ங்கிறது முழு பைபிளும் கிடையாது. இல்ல, நான் பெண்டாட்டிக் பத்தி பேசுறேன், நீங்க பெண்டாட்டிக் பத்தி பேசுறீங்க, எனக்கு தெரியும் தோரா. அதனால நான் இந்த புத்தகத்தை திறந்து பைபிளோட தோராவை பத்தி சொல்லி குரானோட தோராவை திறந்து நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இதை விட இது உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்குது நீங்க உணர்வீங்க. யூத சட்டம் ஏன் இவ்வளவு கடுமையானதா இருக்குன்னா நீ ஒண்ணு புரிஞ்சுக்கணும், யூத சட்டம் இல்ல, மனித குலத்துக்கான சட்டம். இல்ல நான் இந்த புத்தகத்தை பத்தி பேசல, மத்தவங்களுக்கானது இல்ல, இதை பத்தி நாம பேசல. ஏன்னா அவங்க கடவுளை நிராகரிக்கிறாங்க. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், கடவுள் சொன்னார் என்ன பின்பற்றுங்க, அவங்க சொன்னாங்க இல்ல எங்களுக்கு விதிகள் வேணும். அவர் சொன்னார் சரி நான் உங்களுக்கு சில விதிகள் உருவாக்குறேன், நீங்க அதெல்லாம் பின்பற்றலாம். நாம இந்த பைபிள் புத்தகத்தை பத்தி பேசல, நான் உங்களுக்கு குரானை பத்தின தகவலை சொல்லிட்டு இருந்தது. நான் அதுல நீங்க மறுக்கக்கூடிய ஒரு சட்டம் கூட இல்ல. சரி, நீங்க இந்த விதிகளை பின்பற்ற முயற்சி செஞ்சா குரானை பத்தி பேசுறேன். இது என்னோட விதி இல்ல, என்னை பொறுத்தவரை இது மனிதனால் உருவாக்கப்பட்ட விதிகள். அவை விதிகள் இல்ல, அது எதுவான ஒரு வழிகாட்டி. ஏன்னா அவங்க கடவுளை நிராகரிக்கிறாங்க. பாருங்க, இந்த நிராகரிப்பு அப்புறமா தான் வருது. இது கடவுளோட வார்த்தைன்னு நீங்க நம்பும் போது, நான் இது கடவுளோட வார்த்தைன்னு நம்பல. இல்ல, மோசேயின் விதிகளை தான் நான் சொல்றேன். மோசே தான் விதிகளை உருவாக்கினார். இல்ல, மோசே கூட விதிகளை உருவாக்கல. ஏன்னா இந்த புத்தகத்துல ஒரு சட்டம் இருக்கு, தோரா. அது கடந்த காலத்திலயும் நிகழ்காலத்திலயும் எதிர்காலத்திலயும் மனித குலத்தால் ஆடப்பட்டது. மேல நீங்க சொல்ற மாதிரி கடுமையான விதி எதுவும் அங்க இல்ல. யாராவது தவறுதலா யாரையாவது கொன்னுட்டா நீங்க இழப்பீடு வாங்கிக்கலாம் சட்டம் சொல்லுது. அதனால இது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இல்ல. நான் உங்க கண்ணை உடைச்சா அது பைபிள் இருக்கு, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். அல்லது குரானும் அதே மாதிரிதான் சொல்லுது, நீங்க யாரோட கண்ணையாவது உடைச்சா நீங்க காயப்படுறத கடவுள் உறுதி செய்வார். அது நீங்க பழிவாங்க வேண்டியது இல்லை. பழிவாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்ல இல்ல, குரான். ஆமா, குரான் சொல்லுது, பைபிளும் அதையேதான் சொல்லுது. இல்ல, நீங்க கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு சொல்றீங்க. இல்ல, அது யூத சட்டம். காரணம் அந்த யூத சட்டம் அங்க இருக்கிறதுக்கு காரணம் நீங்க பேசுறது பைபிள் இருக்கிறது, உங்க சட்டம் கடவுளோட சட்டம். ஆனா ஒரு வித்தியாசம் இருக்கு. இல்ல, உங்க முழு விஷயம் என்ன? உங்க சட்டத்தை என்கிட்ட கொடுங்க. கடவுளோட சட்டம் வித்தியாசம் இல்ல, கடவுளோட சட்டம் ஒரே சட்டமா இல்ல. உங்க மனசுல எது கடவுளோட சட்டம் நான் கேக்குறேன். சரி, அது என்னன்னு நான் தெளிவா சொல்றேன். ஆமா, உங்க மனசுல இருக்கிறது பைபிள்ல இருந்து நிரூபிங்க, குரான்ல இருந்து வராது. அது என்னன்னு நான் தெளிவா சொல்றேன். இல்ல, இங்க சொல்லாதீங்க, அந்த புத்தகத்துல எனக்கு சட்டத்தை காட்டுங்க. சரி, சட்டம் இதுதான். என்ன? எல்லா சட்டங்களும் தீர்க்கதரிசிகளும் இதைத்தான் நம்பியிருக்காங்க. சட்டத்தோட ஒவ்வொரு பகுதியும் எல்லா தீர்க்கதரிசிகளும் இதைத்தான் நம்பியிருக்காங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயா, பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா. யாராவது உங்களை கொண்டுட்டா சகோதரர், நீங்க என்ன செய்வீங்க நான் கேட்கிறேன். ஆமா, நீங்க என்ன செய்வீங்க? இல்ல, எனக்கு ரொம்ப கோபம் வரும். இல்ல, உன் பொண்ணு எனக்கு ரொம்ப கோபம் வரும். அவங்கள கொல்லணும்னு தோணும், ஆனா நிஜத்துல அப்படி செய்ய மாட்டேன். அது எனக்கு தெரியும். நான் உன்னோட சட்டத்தை பத்தி கேட்கல, மனுஷங்களோட சட்டத்தை பத்தி கேட்கிறேன். மனுஷங்களோட பழிவாங்க சட்டம். ரத்தம், கண்ணுக்கு கண் பல்லுக்கு முடி, அவங்களை சின்ன சின்ன துண்டா வெட்டணும், எரிக்கணும், வேக வைக்கணும். ஆமா, அதுதான் பைபிள்ல இருக்கிற மனுஷங்களோட சட்டம். அதனால அது கடவுளோட வார்த்தையா இருக்க முடியாது. குரான் சொல்லுது, இல்ல குரான்ல கடவுள் சொல்றாரு, நீ யாரோட கண்ணையாவது உடைச்சா ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட கண்ணு என்னால உடைக்கப்படும். அவரே அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறாரு, ஏன்னா அது அவரோட சட்டம். நீ இதுல இருந்து தப்பிக்க முடியாது. இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் சரி அவர் உன்னை தண்டிப்பாரு. அதனால இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் தப்பு செஞ்சுட்டு மனுஷங்க தப்பிச்சிடலான்னு நினைக்கிறியா? போலீஸ் கிட்ட இருந்தோ இல்ல வேற எதிர இருந்தோ தப்பிச்சிடலான்னு நினைக்கிறியா? ஆனா நான் அங்க உனக்கு எதிராக அவர் ஒண்ணும் அவ்வளவு பலவீனமானவர் இல்ல, நீயே பழி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுது. தப்பு செய்யற எந்த மனுஷனையும் எப்படி பழி வாங்கணும்னு அவருக்கு தெரியும். அவர் செய்யறாரு, ஏன்னா அவனோட சொந்த ஆன்மா. தப்பு செய்யற வாழ்க்கையே நான் அதை அனுபவிச்சிருக்கேன். மக்கள் என்ன மோசமா நடத்துறாங்க, அவங்க வாழ்க்கை ரொம்ப கேவலமா ஆகுறது நான் பாத்து. எப்படி அதான் நான் சொல்றேன், குரான் அதுதான் மோசமான விஷயங்கள் நடக்குது. இத்ஃபா பில்லதி அஹ்சன் அப்படின்னா யாராவது உங்களுக்கு தீங்கு செஞ்சா நீங்க அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு அர்த்தம். ஆமா, இயேசு அதேதான் போதிச்சார். சரி, நல்லது. உன்னோட ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறு கண்ணத்தையும் திருப்பி காட்ட அவங்க மறுபடியும் அரையட்டும்னு சொன்னாரு. சரி, நல்லது, அது எனக்கு தெரியும். ஆனா இங்க அரையிறது மட்டும் இல்ல, உங்களுக்கு தீங்கு செய்யற யாருக்கும் நீங்க நல்லது செய்யணும்னு சொல்லி இருக்கு. அரையிறதுங்கிறது ஒரு சின்ன விஷயம். நான் உங்களை காயப்படுத்தினாலும் நீங்க எனக்கு நல்லது செய்யணும். ஆமா, உங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்க சொல்லு. நீங்க என்ன திட்டினாலும் நான் உங்களுக்கு நல்லதுதான் செய்வேன். இதுதான் கடவுளோட போதனை, புரியுதா? ஆமா, அதான் நான் சொல்றேன், குரானை பின்பற்றுறது அது சாத்தியம்தான்.
ஆனா சாத்தான் பழிவாங்க தூண்டுறான். சாத்தான் உங்களை பழிவாங்க வச்சு யாரையாவது காயப்படுத்த வைக்கிறான். அதனால நீங்க ஒண்ணு கடவுளுக்கு சேவை செய்யணும், இல்லைன்னா சாத்தானுக்கு சேவை செய்யணும். அப்படின்னா பைபிள் கடவுளோட வார்த்தை இல்லை, அது ஒருவேளை சாத்தானோட வார்த்தையா இருக்கு. ஏன்னா அதுல வர வார்த்தைகள்லாம் இப்படிதான் இருக்கு. அவனை கொல்லு, மகனை கொல்லு, இதை கொல்லு, அதை கொல்லு, எல்லாரையும் கொல்லு. நான் சொல்லிக்கிறேன், யூத சட்டம். நீங்க என்ன சொல்றீங்க? யூத சட்டம், அது ஒரு யூத சட்டம் இல்ல, அத கடவுளோட சட்டம் சொல்லாதீங்க. நான் அது கடவுளோட சட்டம் அப்ப அது யூத சட்டம். இயேசுவே சொன்னார் அந்த சரி. சரி, உங்களை மனம் திரும்புதலுக்கு கொண்டு வரும் ஒரு போதகர். நீங்க பைபிளை பத்தி பேசுறா, இயேசு சொன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், நான் சட்டத்தை அழிக்க வரவில்லை, நான் சட்டத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். பைபிள்ல அவர் பேசும் அதே யூத சட்டம். அதனால நான் பைபிளை பத்தி பேசுறது, ஏன்னா உங்களால எதையும் மறுக்க முடியாது. இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் சட்டத்தை நிறைவேற்றவே வந்தேன். சட்டம் அவர் சொன்னது பைபிளோட முதல் புத்தகமான ஆதியாகமம் முதல் உபாகமம் வரை, அதாவது தோரா. அதனால நீங்க இயேசுவோட சட்டம் யூத சட்டம் முடிவு சொன்னீங்க. ஆனா உண்மை என்ன நம்பின அதுக்கு முன்னாடி இயேசு எப்படி சட்டத்தை நிறைவேற்றினார் எனக்கு தெரியாது, நீங்களே சொல்லுங்க. ஆமா, சொல்லுங்க. என்னால சொல்ல முடியும். இயேசு சட்டத்தை நிறைவேற்றினார். அவர் சொன்ன போது, உன்னை நீ நேசிப்பது போல உன் ஆண்டை வீட்டாரையும் நேசி. அப்படி ஒரு சட்டம் நான் மறுக்கல. இல்ல, இயேசு சட்டத்தை நிறைவேற்றினார். இல்ல, நீங்க உங்க அண்டை வீட்டா நேசிக்கலன்னா அப்புறம் நீங்க சட்டத்தை பின்பற்ற மாட்டீங்க. ஒரு நிமிஷம் என்ன நம்புங்க, உலகத்துல இருந்த பகுதியிலேயே நான் கேட்டதே இல்லை ஆமா அண்டை வீட்டார நேசிங்கன்னு யாராவது என்கிட்ட சொல்றது. ஒரு நிமிஷம், நீங்க நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆனா அண்டை வீட்டாருக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் உதவுவேன். யாரோவா நீங்க அதை கேள்விப்பட்டதே இல்லை. சரி, அப்போ நீங்க உங்க அண்டை வீட்டார் அது ஒரு சட்டம் அர்த்தமாகாது, அது ஒரு இயல்பான விஷயம். இயேசுதான் சட்டத்தை நிறைவேற்றியதாக சொன்னார். அது ஏதோ ஒரு சட்டமா இருக்கணும். அவர் சட்டத்தை அழித்ததாக சொல்லவில்லை. அவர் சொன்ன மாதிரி விபச்சாரம் செய்தவனையும் விபச்சாரம் செய்தவளையும் கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்பது ஒரு சட்டம். அப்ப அவர் என்ன செஞ்சாரு? நீங்களும் பாவம் செஞ்சிருக்கீங்கன்னு அவர் உணர்ந்தார்.